ஹலோ எவ்ரி ஒன். இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வாழணுன்னாக்கா ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் வருது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம். இது எல்லாம் அப்ராக்சிமேட்டாக தான், எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது. இங்கே ஒரு 2 பெட்ரூம் வீடு ரெண்டலுக்கு எடுக்கணும்னாக்கா $400லேருந்து $500 வரையும் வருது, இங்கே இருக்கிற ஏரியாவை பொறுத்து. இதுவே மெயின் சிட்டி மெல்பர்ன் சிட்டியில் எடுத்திங்கனாக்கா இதோட எக்ஸ்ட்ரா ஒரு $100 கூட தான் வரும். நான் சபர்பன் ஏரியாவில் வர்ற ரெண்டல் ப்ரைஸ் வச்சு எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 3 பெட்ரூம் வீடாக இருந்தாக்கா $500லேருந்து $600 வரையும் வருது. நான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டுக்கும் மிடில் $500 போட்டிருக்கேன். பிட்வீன் $400 to $600 வரும் பர் வீக்குக்கு. நான் அப்ராக்சிமேட்டாக $500 பர் வீக்குக்குன்னு எடுத்துருக்குறேன் மிடில். அப்படி எடுத்தோம்னாக்கா மந்த்லி உங்களுக்கு ரெண்டல் மட்டுமே $2000 வந்துடும். இங்கே ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் $90லேருந்து $110 வரையும் வருது அப்ராக்சிமேட்டாக பர் மந்த்துக்கு. அது நீங்கள் எந்த டெல்ஸ்ட்ராவா, ஆப்டஸா இல்லை வேறு எந்த ஃபோன் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து வருது. அதை நான் அப்ராக்சிமேட்டாக மிடில் $100 எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க மொபைல் இங்கே பெரும்பாலும் எல்லோரும் பிளானில் தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கையில் உங்களுக்கு ஃபோனு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கால்ஸு, எவ்வளவு இன்டர்நெட்டு ஜிபி ஃப்ரீ எல்லாம் இன்க்ளூடாக வர்றதுனால எல்லாருமே இந்த பிளான் மூலியமாக தான் ஃபோன் எடுப்பாங்க. அது அப்ராக்சிமேட்டாக $70லேருந்து $90. நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க, அது உங்களோட ஃபோனு, நீங்கள் எந்த பிளானில் போகிறீங்க அதை பொறுத்து மாறும். நான் இந்த மிடில் $75 பர் பர்சனுக்கு எடுத்திருக்கேன். அப்போ உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்கன்னாக்கா 2 ஃபோனுக்கு $150 அதிலே வந்துடும். இங்கே வீட்டுக்கு கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தேவை. அது ஒரு அப்ராக்சிமேட்டாக $70 போட்டிருக்கேன். இங்கே வாட்டர் பில் 3 monthsக்கு ஒன்ஸ் வரும். அது மந்த்லியாக ஒரு அப்ராக்சிமேட்டாக $50 போட்டிருக்கேன். அதே மாதிரிக்கே எலக்ட்ரிசிட்டி பில்லும் இங்கே 3 months ஒன்ஸ் தான். அது நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, எவ்வளவு யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான். இது எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு வர்ற அமௌண்ட்டை வச்சு அதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜ் எடுத்து போட்டிருக்கேன். இது பர் மந்த்துக்கு நான் ஆவரேஜாக $100 கணக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரிக்கே கேஸ் பில்லு $100 பர் மந்த்துக்கு நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். இது வின்டர் டைமில் நீங்கள் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணையில் $200 பர் மந்த்துக்கு வரையும் எங்களுக்கு ஆகுது. சம்மர் டைம்னாக்கா $100 பர் மந்த் வருது. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி தான். முக்கியமாக பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ட்ரெயின் இங்கே நிறையா இருக்கும், ஆனால் பஸ் ஃபெசிலிட்டி கம்மிங்கிறதுனால கார் கம்பல்சரி அங்கே வேணும். நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு வேலைக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, கார் இருக்கான்னு தான் கேட்பாங்க இன்டர்வியூவில். அதனால் கம்பல்சரியாக கார் வேணும். நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தாவே ஒரு கார் இப்போ எல்லாம் $35,000 ஈஸியாக வந்துடுது. அதுவும் பெரும்பாலும் இங்கே நிறையா பேர் லோன் எடுத்து தான் காருமே வாங்குகிறாங்க. நான் அதை 7 years லோன் போட்டிருக்கேன். அதுவே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக $500 பர் மந்த் வந்துடும். அதே மாதிரி இங்கே கார் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டியாகணும். அது இப்போ இந்த இயருக்கு 2025க்கு அப்ராக்சிமேட்டாக $900 வருது. அதை பர் மந்த்துக்குன்னு டிவைட் பண்ணாக்கா ஒரு $75 பர் மந்த்துக்கு வருது. அதே மாதிரி காருக்கு கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் வேணும். அது நீங்கள் எந்த கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், நீங்கள் இதுக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன, அதை பொறுத்து உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாறுபடும். எனக்கு அப்ராக்சிமேட்டாக $150 பர் மந்த்து வருது. அதே மாதிரி பெட்ரோல் $200 பர் மந்த் போட்டிருக்கேன். அது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க அதை பொறுத்து மாறும். எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக $200 பர் மந்த் ஆகுது. அதுக்கப்புறம் கார் மெயின்டெனன்ஸுங்கிறது கம்பல்சரியாக ஒரு 6 months ஒன்ஸ்னாலும் நீங்கள் கார் சர்வீஸ் பண்ணி ஆகணும். கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இங்கே $200 $300 அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம சர்வீஸுக்கு எடுத்து போனாக்கா அதை மாற்று இதை மாற்றுன்னு சொல்லி மினிமம் ஒரு $1,500 $2,000 பில்லு போட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸு எப்படியும் உங்களுக்கு கார் டயர் மாற்ற வேண்டியதாக இருக்கும், வேறு ஏதாச்சும் ரிப்பேர் வரும். அதையெல்லாம் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணாவே உங்களுக்கு மந்த்லி ஒரு $300 அதுக்கு தனியாக எடுத்து வச்சா தான், காருக்குன்னு எடுத்து வச்சா தான் அந்த கார் மெயின்டெனன்ஸை பண்ண முடியும். அதே மாதிரிக்கு இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு வந்து க்ரோசரி பில் வந்து வீக்குக்கே எனக்கு மினிமம் $250 வருது. அதை எப்படி தான் பார்த்து பார்த்து நான் ஷாப்பிங் செஞ்சாலும் மினிமம் $250. இது வந்து இன்க்ளூடிங் ஃப்ரூட், வெஜிடபிள், ப்ரெட்டு, மில்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு $250 பர் வீக்குக்கு வருது. நான் மந்த்லிக்கு $1000 போடுவேன். இது எல்லாமே பேசிக்காக எல்லார் வீட்லேயும் கம்பல்சரியாக எல்லோரும் பண்ணக்கூடிய செலவு. இதை டோட்டல் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து $4750 வருது. இங்கே வந்து ஒரு ஆளோட சம்பளமே இந்த அளவுக்கு வர்றது கிடையாது. நீங்கள் ரொம்ப ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, மேபி மேனேஜர், சூப்பர்வைசர், அது மாதிரி ஹை லெவல் ஜாப்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சேலரி வரும். மற்றபடி ஃபேக்ட்ரி ஒர்க் செய்கிறவங்க, இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து இந்த சேலரி கண்டிப்பாக வரவே வராது. அப்போ ஒரு ஆள் இன்கம் வச்சுக்கிட்டு இன்றைய காலகட்டத்தில் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் வந்து மற்ற எக்ஸ்ட்ரா செலவு நம்ம என்னென்ன செலவு இருக்குது, இது இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செலவு. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு அக்வேரியம் போகிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் ஜூக்கு போகிறோம் அப்படின்னாவே இங்கே மினிமம் $50 $40 வந்து டிக்கெட் ஃபீஸ் வருது. அப்போ நீங்கள் 2 பேர் போனாவே உங்களுக்கு $100 ஈஸியாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃபீ வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டிங்கனாவே மினிமம் $50 பர் பர்சனுக்கு இப்போ வந்துடுது ஈஸியாக. அப்போ 2 பேருக்கு $100 ஈஸியாக வந்துடும். இப்போ $200 ஒன் டே அவுட்டிங்க்கே வந்துடும் உங்களுக்கு மினிமம், ஒரு 2 பேர் வெளியில் போகிறதுனாக்கா. அப்போ மந்த்லி ஒரு ட்வைஸு நீங்கள் அவுட்டிங் போனால் கூட, நான் ஒரு தடவை அவுட்டிங் போயில ஒரு $200 போட்டிருக்கேன். இன்னொரு நாள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்கனாக்கா ஒரு டிக்கெட் வந்து $26 $28 வருது. நீங்கள் 2 டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கினாவே உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ப்ரைஸும் இங்கே அப்படி தான் $25 $26 வந்துடுது. மினிமம் $100னாலும் நீங்கள் ஒரு தடவை மூவிக்கு போனீங்கன்னாவே மினிமம் $100 செலவாயிடும். அதனால் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 தடவை வெளியில் போகிறீங்கன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த செலவே வந்து உங்களுக்கு $300 வந்துடும். இப்போ நம்ம ஊர்லேயெல்லாம் ஈஸியாக படத்துக்கு போகிறாங்க வர்றாங்க. நாங்கள் இங்கெல்லாம் படத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசித்து தான் போவோம், அடிக்கடியெல்லாம் போகிறது கிடையாது. அதே மாதிரிக்கு ட்ராவல், நான் இந்த ட்ராவல் ஃபீ $100ன்னு போட்டிருக்கிறது வந்து இப்போ நம்ம ஊருக்கு வர்றோம், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஊருக்கு வர்றோம்னாவே ஒரு டிக்கெட்டு காசு வந்து மினிமம் 1200 அப்ராக்சிமேட்டாக வருது. நீங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ மலேசியன் ஏர்லைன்ஸ்லேயே வந்தாக்கா. அப்போ ஒரு ஆளுக்கு மாதத்துக்கு $100 சேர்த்தா தான் ஒரு வருஷத்துக்கு $1200 சேர்க்க முடியும். அப்போ 2 பேருக்கு நாங்கள் 2 வருஷத்துக்கு வரணும்னாக்கா அட்லீஸ்ட் மாதத்துக்கு $100னால நாங்கள் சேர்த்து ஆகணும். அப்படி பிளான் பண்ணி சேர்த்தா தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு திருப்பி ஹாலிடேக்கு வர முடியும். இதை தவிர்த்து நம்ம ஊருக்கு வரையில் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கியிருந்து கொடுக்குறது, நம்ம இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றோம்னாக்கா எனக்கு அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, சாக்லேட் வாங்கிட்டு வா, ட்ரெஸ் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. அப்போ ஊருக்கு வரையில் அங்கேயே ஏதாச்சும் நம்மள்கிட்ட காசு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அங்கேயே ஏதாச்சும் கிஃப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் மினிமம் ஒரு $200 நாங்கள் மாதத்துக்கு சேர்த்து வச்சா தான் அட்லீஸ்ட் ஒரு ஊருக்கு வரையில் ஒரு 2 லட்சமோ 2.5 லட்சமோ கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு கை செலவு. நாங்கள் இங்கேருந்து வர்றதுக்கு உண்டான செலவு, திருப்பி நாங்கள் அங்கேருந்து அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி வரையில் எங்களுக்கு வேண்டிய இந்தியன் க்ளோத்ஸோ இல்லை எங்களுக்கு தேவையான ஒரு கிளிப், ரப்பர் பேண்டோ ஏதோ நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ என்டர்டைன்மெண்ட் ட்ராவலுக்கு மட்டுமே எங்களுக்கு மாதம் $600 எடுத்து வச்சா தான் நாங்கள் அதை வந்து யோசிக்க முடியும். அதனாலேயே நாங்கள் வந்து இந்தியாவுக்கு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ்லாம் வர்றது கிடையாது, 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒன்ஸ் தான் பிளான் பண்ணுறோம். ஏன்னா எங்களால் ஒரு காசு சேர்த்து வைக்க முடிகிறது கிடையாது. இதை தவிர்த்து உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குன்னாக்கா சைல்ட் கேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு ஆள் வேலைக்கு போனாக்கா வர்ற சம்பளம் பத்தாது. சரி 2 பேர் வேலைக்கு போகலான்னாக்கா இங்கே வந்து பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ நீங்கள் சைல்ட் கேரில் தான் விட்டுட்டு போகணும். அப்போ சைல்ட் கேர் ஃபீஸ் வந்து
ஒரு சில இடத்துல $80 பர் டேன்னு சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல $100 பர் டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் 5 நாள் விட்டுட்டு வேலைக்கு போனீங்கன்னாக்கா அதுவே உங்களோட காசு எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாக்கா இங்கே 16 வயசு வரையுமே பிள்ளைங்களை வந்து வீட்டில் வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள ரூல். யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதனால் நீங்கள் கம்பல்சரியாக சைல்ட் கேரில் விட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸு. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு மினிமம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து $400 $500 வரும். ப்ளஸ் நீங்கள் வந்து அவங்க கேம்பிங்கு அது மாதிரி எக்ஸ்கர்ஷன் இன்கர்ஷன் ஏதாச்சும் போணுச்சுனாக்கா அந்த ஃபீ வரும். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்திங்கனாக்கா ஹாஃப் ப்ரைவேட் இருக்குது, அதாவது கேத்தலிக் ஸ்கூல், அது சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3000 4000 வருது. நீங்கள் ஃபுல் ப்ரைவேட் சேர்த்திங்கனாக்கா 20,000 30,000 வரும். அப்போ நீங்கள் அதையும் யோசிக்கணும் ஸ்கூல் ஃபீஸ். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ். இங்கே வந்து பெருசாக பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க, பெருசாக உட்கார வச்சு இது படி அது படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்பூன் ஃபீடிங்லாம் கிடையாது, அவங்களா அவங்க வேலையை அவங்களே தான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட இந்தியன் மென்டாலிட்டிக்கு நம்ம பிள்ளைங்கள நல்லா படிக்கணும்னாக்கா டியூஷன் அனுப்பிச்சி தான் ஆகணும். இங்கே ப்ரைவேட் டியூஷனுக்கு 1 ஹவருக்கு $40 to $50 வாங்குகிறாங்க ப்ரைமரி ஸ்கூலுக்கு. செகண்டரி ஸ்கூலுக்கு $60 $70 பர் ஹவருக்கு வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஷூ வாங்குறது, இல்லை ஒரு டாய்ஸ் வாங்குறது, இல்லை வெளியில் போயில் பிள்ளைங்க ஏதாச்சும் சாப்பாடு கேட்கும், ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னாக்கா அது ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து நிற்கும். அதனால் இங்கே குழந்தை பெற்றுக்கிறதுனாவே எல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சு தான் செய்வாங்க. இதனாலே இங்கே ஆஸ்திரேலியன்லாம் வந்து குழந்தை வந்து கம்பல்சரின்னு யோசிக்க மாட்டாங்க. நம்மளால் பட்ஜெட்டுக்கு செஞ்சு நம்ம பிள்ளைங்கள நல்லா வளர்க்க முடிஞ்சிச்சுன்னா பிள்ளைய பெற்றுக்குறாங்க. இங்கே இல்லைனாக்கா நிறைய பேர் பிள்ளையை பெற்றுக்கிற மாட்டாங்க. இதாவது ரொம்ப முக்கியமான செலவு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இங்கே தேவை. அது வந்து எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வராதனால நாங்கள் எடுக்கலை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் கேட்ட வரையும் ஒரு சில பேர் 400ங்கிறாங்க 500ங்கிறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அதனால் அது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்கிட்ட இல்லை, நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு $400 போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பர்த்டே செய்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். மினிமம் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு டாய்ஸ் எடுக்கணுன்னா கூட மினிமம் $40 $50 குறைஞ்சி இங்கே டாய்ஸ் எடுக்கிறதே கஷ்டம். ஒரு ப்ராப்பரான ஒரு டாய்ஸ் எடுக்கணுன்னாவே மினிமம் $40 $50 வந்துடுது. அதுக்காண்டி ஒரு $50 போட்டிருக்கேன். இப்போ இந்த குழந்தைங்களோட எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் இது வந்து ரெகுலர் பில்ஸு அண்ட் க்ரோசரி எக்ஸ்பென்சஸ், இது வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் $600, இது மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதை மட்டும் சேர்த்தாவே உங்களுக்கு வந்து $5,775 வந்துடுது பர் மந்த்துக்கு. இதில் வந்து நான் கிட்ஸோட எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. இதை தவிர்த்து நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்கள உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஷூ வாங்கணும். அது நார்மலாக நம்ம ஊரில் உள்ளவங்களே இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறவங்க ரிப்பீட்டட் க்ளோத்ஸ் போடக்கூடாதுன்னு அடிக்கடி மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு கூட இங்கே வாங்குறது கிடையாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு $300 எடுத்து வச்சா கூட, ரொம்ப பிராண்டட் இல்லாட்டினா கூட, ஒரு நார்மல் பிராண்டில் போனீங்கன்னா கூட ஒரு 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு எடுத்திங்கனாவே உங்களுக்கு $300 ஈஸியாக வந்துடும். ஒரு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு $300 சேர்த்திங்கனாக்கா ஒரு Adidas Nike அது ஒரு பிராண்டட் ஷூ வாங்கினீங்கனாக்கா ஈஸியாக $200 to $300 வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் பார்ட்னருக்கோ ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கணும்னு நினைக்கிறாருனாக்கா அடுத்த மாதம் எடுக்கணும். அதுக்கு அடுத்த மாதம் காசு சேர்த்து அவருக்கு உண்டான ஷூ எடுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவை தான் ட்ரெஸ்ஸு வாங்க முடியும். 3 தடவை நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட உங்களுக்கு வந்து $300 மினிமம் மந்த்லி நீங்கள் சேர்த்து வச்சா தான் அதுவே வாங்க முடியும். இங்கே ஹேர் கட்டு மினிமம் மென் ஹேர் கட்டுக்கு வந்து $20 to $30 ஆகுது. நான் $25 போட்டிருக்கேன். இப்போ லேடிஸுக்கு மினிமம் ஒரு ஃபேஷியல்னாக்கா $70 80 வாங்குகிறாங்க. நீங்கள் ஐப்ரோஸ் என்னக்கா
$18-20 வாங்குறாங்க. நீங்கள் மாதம் மாதம் ஃபேஷியல் ஒரு ஐப்ரோ செய்யணுன்னாவே உங்களுக்கு $100 வந்துடும். அப்புறம் ஒரு சில பேர் பெடிக்யூர் மேனிக்யூர்லாம் செய்வாங்க. அதெல்லாம் மினிமம் 100 ஈஸியாக வந்துடும். ஒரு $200 பர் மந்த்துக்கு. அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஃபேஷியல் ஐப்ரோங்கிறது நார்மலாக வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் செய்ய ஆசைப்படுறது. நீங்கள் அதுக்கு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு $100 மினிமம் வேணும். இப்போ நீங்கள் ஒரு 3 months 4 months வந்து ஒன்ஸ் வந்து ஒரு லேடிஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேர் கலர் பண்ணணும், ஹேர் கட்டிங் பண்ணணும், க்ரூமிங் பண்ணணுன்னா கூட அது ஒரு $50 எடுத்து வச்சா தான் நீங்கள் ஒரு 4 monthsக்கு ஒன்ஸ் போய் ஹேர் கலரிங்கையோ கட்டிங்கோ பண்ணிட்டு வரணும். ஒரு $200 $300 சேர்ந்ததுக்கப்புறம் 4 months 5 months கழிச்சு செய்ய முடியும். அதுக்காண்டி அப்படி பார்த்தோம்னாக்கா நீங்கள் மந்த்லி $50 அதுக்கு சேவ் ஆகும். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்தாக்கா மந்த்லி $6,250 வருது. இது 2 பேருக்குள்ள எக்ஸ்பென்சஸ். ஜஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்ராக்சிமேட்டாக ரெண்டலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது. நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்த்து இன்கம் வர்றதுனா கூட நார்மல் ஃபேக்ட்ரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் நார்மல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேலரி கிடையாது. இதில் நாங்கள் மிச்சம் பண்ணி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனக்கு அதுக்கு காசு அனுப்பு, இதுக்கு காசு அனுப்பு, வீடு கட்டணும், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நகை போடு, குழந்த பிறந்ததுக்கு போடு, அதுக்கு போடு, இதுக்கு போடுன்னு காசுன்னு கேட்கல. அதுக்கு உண்டான ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறோம், ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறோம்னாக்கா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு உண்டான ரீபேமெண்ட் அதெல்லாம் வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, வெளிநாட்டில் இருக்கிறவங்கனாக்கா நிறைய காசு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது 2 பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சாவே ரொம்ப பார்த்து செலவு பண்ணாவே உங்களுக்கு நீங்கள் கைக்கு மிச்சம்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். நானும் யூடியூப்பில் நிறைய சேனல்லாம் பார்க்குறேன். அவங்க நம்ம சென்னையில் உள்ளவங்கலாம் மாத கடைசியில் ஒன்றுமே கையில் மிச்சம் பண்ணுறது முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆஸ்திரேலியான்னு சொல்கிறது தான் எல்லா ஊர்லேயும் வரவுக்கு ஏற்ற செலவு அந்தந்த நாட்டிலையுமே இருக்குது. இங்கே எங்களோட நிலமையும் அப்படி தான். ஒரு ஆள் சிங்கிள் பர்சன் தனியாக வர்றாங்கனாக்கா ஒரு 2 bedroom வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ரெண்டல் ஷேர் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் சேவ் பண்ணிக்கலாம், கேஸ் பில்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், வாட்டர் பில்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே வந்து ஒய்ஃபை பில் ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு மிச்சம் பிடிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களோட இருந்தீங்கன்னாக்கா இப்போ